பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. அல்லாஹும்ம ஸல்லி வஸ்லிம் அலா முஹம்மது. ஜும்மா டே, ஃப்ரைடே ப்ரேயர். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இஸ்லாத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. ஆல் மென் ஹேஸ் டு டேக் பாத் பிஃபோர் கோயிங் டு ஜும்மா ப்ரேயர். எல்லா ஆண்களும் கட்டாயமா குடிச்சிட்டு தான் போகணும். நான் சோம்பேறி பட்டுட்டு குளிக்காம போகக்கூடாது. அதுக்கப்புறம் இஸ்லாத்துல சில பேருக்கு அலோடு இருக்கு. இந்த தொழுகினாலும் அல்லாஹ் அவங்கள கேட்க மாட்டான். அது யார் யார்? பெண்கள், குழந்தைகள், அடிமைகள், வியாதியாளர்கள், டிராவலர்கள். அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க. இவங்களை தவிர மற்றவங்க எல்லாத்து மேலேயும் இந்த ஜும்மா பெயர் கடமை. நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு முஸ்லீம் எந்த ஒரு காரணமும் இல்லாம 3 ஃப்ரைடே பிரேயரை கண்டினியூவா விடுவாங்களோ அவங்களோட இதயத்தை அல்லாஹ் சீல் பண்ணிடுறான். நம்ம ஒன்று நினைச்சுக்கணும், அல்லாஹ் ஒரு தடவை நம்ம இதயத்தை சீல் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இஸ்லாத்துடைய விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். யூ ஹேவ் டு மேக் ப்ராப்பர் பிளான். நான் ஸ்கூலுக்கு போறேன்னா, காலேஜுக்கு போறேன்னா, ஆஃபீஸுக்கு போறேன்னா, ஃப்ரைடே இன்னைக்கு என்னோட பிளான் ப்ராப்பரா இருக்கணும். நான் தொழுதுட்டு என்னோட மற்றவருக்கு கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஜும்மா அன்னைக்கு தேர் இஸ் நோ சுன்னா பிரேயர். ஃபரஸ் பிரேயர் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. ஜும்மா தொழுகைக்கு முன்னாடியும் கிடையாது, ஜும்மா பிரேயருக்கு அப்புறமும் சுன்னா பிரேயர் கிடையாது. நம்ம அஜ்ரத் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பிஃபோர் குத்துபா, சுன்னா பிரேயர் தொழுவாங்க தொழுது கொள்ளுங்கள். இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானும் தொழுதுருக்கேன் அந்த சுன்னா பிரேயர். ஆனா என்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சதோ அன்னைக்கு வி ஹாவ் டு ஸ்டாப். நம்ம ஒரு விஷயத்த இஸ்லாத்துல புதுசா இன்னோவேஷன் பண்ணக்கூடாது. ஐ எம் நாட் டாக்கிங் ஃப்ரம் மை பாக்கெட். இது சுன்னால இல்ல, நம்ம எந்த ஸ்காலர்ஸும் கத்துக் கொடுக்கல. அப்ப சுன்னா பிரேயர் தொழுது நல்லது தானே, தொழுகலாமே. சுன்னா பிரேயர் தொழுது நல்லதான். வி கேன் பிரே நஃபில் நமஸ். ஆனா என்னைக்கு நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு விஷயம் கத்துக் கொடுக்கலையோ வி ஹாவ் டு ஸ்டாப் இமிடியட்லி. ஐ எம் நாட் ஹியர் டு டூ இன்னோவேஷன். அப்ப இவ்வளோ மக்கள் செய்யறது தப்பா? எஸ், எக்ஸாக்ட்லி தப்பு தான். நமக்கு புதுசா தெரியும். நம்ம ஒண்ணு எல்லாம் நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நான் தெரியாம தப்பு செய்யற இஸ்லாத்துல அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிருவான். ஆனா என்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ ஐ ஹாவ் டு ஃபாலோ ப்ராப்பர் சுன்னா, ப்ராப்பர் குர்ஆன். நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்யணும், யா அல்லாஹ் நான் ரொம்ப வீக்கு, என்னால சரியான முறையில் கத்துக்க முடியல, எனக்கு இஸ்லாத்தை கத்துக்கூடிய அல்லாஹ், எனக்கு சரியான சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய தௌஃபிக் தா அல்லாஹ், எனக்கு குர்ஆனை சரியா படிச்சு அதை ஃபாலோ பண்ணி தௌஃபிக் கூடிய அல்லாஹ். நம்ம அல்லாஹ்ட்ட இஸ்லாத்தோட நாலேஜுக்காக துவா கேட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு இஸ்லாத்துடைய நாலேஜ் அல்லாஹ் அந்த துவாவை அக்செப்ட் பண்ணிட்டு, எந்த துவா அக்செப்ட் பண்றானோ அல்லாஹ் அவனே சொல்லியிருக்கான், ஐ வில் ப்ரொவைட் இஸ்லாம் நாலேஜ் வென் யூ மேக் துவா. எனக்கு கத்துக்கூடிய அல்லாஹ், நான் ஏதாவது தெரியாம செஞ்சேன்னு மன்னிச்சுட்டு எனக்கு சரியான அமலை செய்ய தௌஃபிக் தரலான்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.